காட் இஸ் குட். ஆமென். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. மறுபடியுமாக தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி இந்த பாடத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற நாள் முதல் அது நமக்கு மிகுந்த பலம் தருகிறதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது பூரணமான ரட்சிப்பு, அதுக்கு முடிவே கிடையாது. இந்த ஆவி மனிதனிலே பெற்றிருக்கிற அந்த இன்விசிபிள் சால்வேஷன், அதை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்மால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். we have to know the truth. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்தார். கிருபையாக வந்த அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு பேருதவியாக இருக்கிற இந்த ஆவி ஆத்துமா சரீரம் புஸ்தகத்திற்காக நான் நம் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஏழாவது லெசன் 12 மற்றும் 13வது சாப்டர்ஸ், அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வார். நாம் இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். அருமையான விசுவாசத்தை பற்றி சொன்ன பேதுரு இயேசு கிறிஸ்து செய்யாத ஒன்றை செய்தார். அது என்ன? வெரி குட். யாரு முதல்ல இருக்கிறீங்க? எஸ், கிரேஸ் சிஸ்டர் தான். நூறாவது பக்கம் அவர் இது செய்த பெந்திகோஸ்தே நாளில் 3000 பேரோட பிரசங்கத்தால் அவர் மறுபடி பிறப்பதை கண்டார். அதுதான் அவர் செய்யாதது. இந்த மற்ற பேதுரு அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது. ஓகே, வெரி குட். பாருங்க, என்னுடைய கேள்வியை நான் வாசிக்கிறேன். அருமையான விசுவாசத்தை பற்றி சொன்ன பேதுரு இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதம் ஒன்றை செய்தார். அது என்ன? கிரேஸ் சிஸ்டர், ஓகே. இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. யார் சொல்றீங்க? சுஜாத், சுதாஜினி ஓகே ஓகே ஓகே, வெரி குட். மேர்சி சிஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணணும். இதுதான் எனக்கும் வித்தியாசமா பட்டது. இயேசு கிறிஸ்து செய்யாத ஒன்று. ஓகே, மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. மகேஸ்வரி சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். கிரேஸ் சிஸ்டர், உங்களுக்கு 5 மார்க்ஸ். பாருங்க, தப்பு இல்லை, நீங்க அதனால டவுனா ஃபீல் பண்ண வேண்டாம். பாருங்கள், அதுல இயேசு கிறிஸ்து நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள் என்று இல்லை, ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு அநேக சுகம் அடைந்தார்கள். அது எதுல இருக்கு? அப்போஸ்தலர். தெரிந்த பகுதியா இருந்தாலும் ஒரு நேரம் வாசிப்போம். எத்தனாவது ஆக்ஸ்ல என்ன பாருங்க? 3வது அதிகாரமா? 5வது. 5 இல்ல, 100வது பக்கம். ஓகே ஓகே, அது கரெக்ட்டா இருக்கு. 100வது பக்கத்துல இருக்கு சிஸ்டர். இல்ல, தேர்ட் பேராகிராஃப். ஓகே ஓகே, 5 இல்ல இருக்கு. அப்போஸ்தலர் 5:15 தொடக்கம் 16. நான் வாசிக்கிறேன். பிணியாளிகள், அதாவது அப்போஸ்தலர் 5:15. நீங்க இமேஜின் பண்ணுங்க, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்க. 15, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். 16வது வசனம், சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எவ்வளவு பேர் குணமானார்கள்?
எல்லாரும் எல்லாரும் குணமடைந்தார்கள். ஓகே, இது யாருடைய விசுவாசம்? விசுவாசம் இல்லாமல் சுகம் நடக்காது, அற்புத சுகம். இது இமேஜின் பண்ணுங்க, இது யாருடைய விசுவாசம்? அந்த கொண்டு வந்தவர்களுடைய கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம். ஆமா, இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தார்கள். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, அப்போ நம்மளும் கொண்டு வரணும். அப்படின்னா என்ன பொருள்? இனிஷியேட் பண்ணணும், விசுவாசத்துல கிரியை செய்யணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து காலத்துல கூட நடந்திருக்கலாம், ஆனா பதிவு செய்யப்படவில்லை. பேதுரு, இதுல பேதுருடைய விசுவாசமும் இருக்கும். எப்படி இருக்கும்? கண்டிப்பா அவன் கோஆபரேட் பண்ணியிருப்பார்ல. சன்லைட் தனக்கு மேல படுறதுக்கும் ஷேடோ படுறதுக்கும் இல்ல, இந்த மாதிரி அற்புதம் செய்யறது எளிதானதா கஷ்டமானதா? எளிதானது. நான் இதுல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருவீங்க. இது நிழல் பட்ட பிறகு சுகமாக்குறது இல்லை. பாருங்க, நீங்க பக்கத்துல போகும்போதே சுகமாயிரும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் எ லாட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, கிட்ட நமக்கு வரிசையா வருவாங்க ப்ரேயர் பண்ண ஹீலிங்காக. கிட்ட வந்த உடனே சுகமாயிருவாங்க. ஸோ நான் இதை ஆட் பண்றேன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப எஃபர்ட்லெஸ். நம்பர் 2, இந்த ஆர்கனைஸ் பண்றாங்க பாருங்க, இஸ் எ டெவில் இல்லையா? வியாதி ஒரு பிசாசுக்குரியது. அந்த பிசாசு இதை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்தான் இருக்குது. நீ கிட்ட போன உடனே ஓடிடுது, கேன்சர் கட்டி மறையுது. சரிங்களா? ஒருவேளை எல்லா இடத்துலயும் கேன்சர் கட்டி மறையா இருக்கு, ஆனா பரவாயில்ல, நீங்க தைரியமாக அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு நபரை சுகமாக்க, ஒரு நபரை நீங்க சுகமாக்க போகக்கூடாது. எதுக்கு? சாரி, ஜெபிக்க போகக்கூடாது. எதுக்கு போகணும்? ஓகே, வெரி குட். சுகமாக்க போகணும். ஆமா ஆமா. இன்னைக்கு காலையில சிஸ்டர் ஜெயா கூப்பிட்டாங்க, கௌரி சிஸ்டர் சிக்கா இருக்காங்க, பிரேயர் பண்ணோம்னாங்க. நம்ம பிரேயர் பண்ற ஆட்கள்ல சுகமாக்குற ஆட்கள். கௌரியுடைய பிரதர். ஓகே, அவங்க பேர் என்ன? பிரதர் பேரு மோகன். நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். இப்ப நம்ம அவங்க பேரை சொல்லும் போதே அந்த பிசாசு பயந்து போய் தான் இருக்குது. ஆமா, நிழல் பட்டு சுகமானா மோகனுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷன் பாருங்க, த்ரோட்டு கேன்சர் சுகமாகிறது. ஒரு மூட்டு வலி, முதுகு வலி சுகமாகிறதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வியாதி சுகமாக்க 2 வேண்டும். என்னதெல்லாம் வேண்டும்? சரி, ரைட் ரைட், கரெக்டா சொன்னீங்க. faith as well as supernatural power. ஓகே, ஒரு முட்டு வலியை சுகமாக்குறது ஒண்ணுதான், கேன்சரை சுகமாக்குறது ஒண்ணுதான், டெட் பாடியை சுகமாக்குறது ஒண்ணுதான். சேம் அமௌண்ட் ஆஃப் பவர் as well as சேம் அமௌண்ட் ஆஃப் faith is enough, right? அவர் தூரத்துக்கு சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனானவர். இயேசுவின் நாமத்தினால தேவரே எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் அந்த சூப்பர் நேச்சுரல் பவரையும் நாங்க இப்போ பயன்படுத்துகிறோம். நாங்கள் கட்டவிழ்ப்பதே பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒருமனப்படுறோம். அந்த மோகனை பிடித்து வைத்திருக்கிற பிசாச பலைப்போ சாத்தார், இப்பொழுதே நாங்கள் ஒருமனப்படும் பொழுது அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு தேவ வல்லமையை நாங்க கட்டவிழ்க்கிறோம். சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். இப்பொழுதே அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரர் சுகமானது போல நாங்கள் பேசும் பொழுது அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லுகிறது. அது லாசருவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். அலைப்போ சாத்தாரு, விட்டுவிடு, மோகனை விட்டுவிடு. அவருடைய த்ரோட் கேன்சர் இப்பொழுதே சுகமடைவதாக. அதுல இருக்கிற அவருடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி கேன்சர் வைரஸும் அழிந்து ஒழிந்து போ என்று கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது 2வது கேள்விக்கு நான் போகலாம்.
நாம் பெற்றுள்ள அந்த ஒப்பற்ற விசுவாசத்தின் ஏதாவது 4 தன்மைகள் எழுதுக. வெரி குட். சிஸ்டர் மர்சி. பாஸ்டர், ஒப்பற்ற தன்மைகள் என்று சொல்லும்போது அற்புதங்கள், மரித்தோர் உயிரோடு வெரி குட். வெரி குட். குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது, செவிட்டு காதுகள், ஓகே அப்படியான அந்த அற்புதங்கள். ஓகே. அந்த ஒப்பற்ற விசுவாசத்தின் ஒரு தன்மை அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை. இரண்டாவது ஏதாவது எழுதியிருக்கீங்களா? இரண்டாவது எழுத இல்லை பாஸ்டர். ஓகே, பரவாயில்ல. யாராவது சொல்லுங்க. இயற்கைக்கு ஓகே, அதான் அப்பாற்பட்டது. சூப்பர் நேச்சுரல், அதான் மிரக்கிள். வேற? ஓகே. இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கலாம். ஓகே, வேற? அனாயிட்டிங். அனாயிட்டிங், வெரி குட். வேற? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். வெரி குட். மற்றது எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெறத்தக்க விசுவாசம். ஓகே ஓகே, நான் எழுதியிருக்கிறத வாசிக்கிறேன், நீங்க நோட் பண்றவங்க பண்ணிக்கிடுங்க. ஓகே. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே, அதாவது நாம் பெற்றுள்ள அந்த ஒப்பற்ற விசுவாசத்தின் ஏதாவது 4 கேரக்டர்ஸ். அது கலாத்தியர் 2:15 வாசிங்க. 2:15 of Galatians. கீழே நான் வாசிக்கிறேன், மிடில் கீழே வாசிக்கிறேன். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். சரிங்களா? அது கிறிஸ்து இயேசுவினுடைய சொந்த விசுவாசம், ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர். ரெண்டாவது பாருங்க 2:16. அது என்ன செய்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனாலும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதை தியானிக்கிறோம்? the unique faith, characters of unique faith. இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே விசுவாசம், நம்மை நீதிமான் ஆக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் மூணாவது முக்கியமான கேரக்டர் பாருங்க. அந்த விசுவாசம் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே நம்முடைய ஆவி மனிதனுக்குள்ளே வந்து விட்டது. கேரக்டர், ரைட்? அந்த விசுவாசம், அன்கம்பேரபிள் ஃபெய்த், த யூனிக் ஃபெய்த் எப்போ வந்ததுன்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே வந்து விட்டது. இதை குறித்து பேதுரு என்ன எழுதுறாரு பாருங்க, அருமையான விசுவாசம்னு எழுதுறாரு. 2 பேதுரு 1:2, 2 Peter 1:1. முக்கியமானது நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, பட் ஒரு லைஃப்ல மறக்காதுங்க, அது பூரணமானது. சரிங்களா? இட் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். ஆமா, இதுல நிக்கணும் நம்ம. அப்படின்னா என்ன பொருள்? ஒரு ஹீலிங் போறீங்க, அல்லது ஒரு இஷ்யூ வருது உங்க ஃபேமிலி லைஃப்ல, எதுல நீங்க அதுல ஸ்டாண்ட் பண்ணணும். ஐ am fully loaded with the same faith what Jesus was operating. இயேசு கிறிஸ்து செயல்படுத்தின அதே விசுவாசத்தை நாம் பூரணமாக பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்போ விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க கூடாது. எப்படின்னு ஜெபிக்கணும்? செயல்படுத்த அறிவு. வெரி குட். செயல்படுத்த கிருபை செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். வேற இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரேயர் இருக்கு. எல்லாரும் திங்க் பண்ணுங்க. எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான அதே விசுவாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவர். ஆமா, அறிவுதான் பிரச்சனை இல்ல, இருக்கிறது என்கிற அறிவு. நீங்க பைபிள் முழுதும் பாருங்க, இதுதான் இஷ்யூ. அன்னைக்கு தாவீது போல சவுல் செயல்படவில்லை. ஏன்? எனக்குள்ள இந்த ஆற்றல் இருக்கு, என்னை அபிஷேகம் பண்ணினவர் அதே தேவன்தான் என்கிற நாலேஜ் இல்லை. 99.999% இஸ்ரேலைட்ஸுக்கும் இதே பிரச்சனை தான்.
அங்கே நம்முடைய ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கும் இதே பிரச்சனை தான். என்ன ஸ்டேட்டஸ்ல தேவன் தன்னை வைத்திருக்கிறார் என்பதை அறிய விடாமல் பண்ணுவதுதான் பிசாசுடைய தந்திரம். நம்மலாம் எஸ்கேப் ஆகிட்டோம் பாருங்க. அதனால ஒரு ஹீலிங் போறீங்க, ஒரு டெட் ரைசிங் போறீங்க, பிசாசு பயங்காட்டுவான், ஏமாத்துவான். நீங்க என்ன சொல்ற? அதே விசுவாசம் எனக்குள்ள இருக்கு. அதே விசுவாசம் மாத்திரம் அல்ல, அதே சூப்பர் நேச்சுரல் பவர் என்னுடைய டங்குல இருக்கு. இன்னைக்கு நான் போறேன், பேசுறேன், தேவகரம் அற்புதம் செய்கிறது. அப்படியே நீங்க என்ன செய்யணும்? ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணணும். இன்னும் சில இஷ்யூஸ் வந்து உங்க ஃபேமிலியில சால்வ் ஆகாம இருக்கலாம். நீங்க காலையிலே சார்ஜ் பண்ணிடணும். ஐ ஹாவ் த சேம் ஃபெய்த் வாட் ஜீசஸ் வாஸ் ஹேவிங். இயேசு கிறிஸ்து எந்த விசுவாசத்தோடு செயல்பட்டாரோ அதே அளவு விசுவாசம் என்னிடத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ, எந்த சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் செயல்பட்டாரோ அதே சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்கு இருக்கு. அந்த நாலேஜுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? தைரியமாக குதிச்சிருங்க. சரிங்களா? ஃபெயிலியர் ஆனது பற்றி கவலையே படாதீங்க. ஆமா, அது முக்கியமான சீக்ரெட். எஸ் சிஸ்டர். 103வது பக்கத்துல 103வது பக்கத்துல லாசருவை உயிரோடு மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அதே விசுவாசம் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே சக்தி பெற்றிருக்கிறேன். ஆமா, கரெக்ட். அதான் நம்ம பேசுறோம். கரெக்டா? ஓகே, வெரி குட், வெரி குட். அங்க இருக்கிறதா நான் அதுல இருந்தா கொஞ்சம் டெவலப் பண்றோம். ஸோ இன்றையில இருந்து நம்ம ஒரு தீர்மானம் பண்றோம். எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிற அறிவு தாங்க. அந்த அறிவு வந்துட்டுனா நம்முடைய ஆத்மா, நம்முடைய எண்ணங்கள்ல அதை ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அதை செயல்படுத்துவது லேசான காரியம். ஆமா, இந்த புக்கை படிச்ச பிறகு எனக்கு இன்னும் உங்களோடு கூட சேர்ந்து ரொம்ப தைரியம் வந்துட்டு. நேற்று ஒரு சகோதரி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அழைச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, ஐயா நான் திருமணம் நடந்த நாளில இருந்து என்னுடைய கணவர் குடிக்காம இருந்ததே இல்லை. போன வாரத்துல நீங்க ஒரு பாட்டில் தண்ணியில ப்ரேயர் பண்ணீங்க. 500-600 மைல்ஸ் அங்க இருக்காங்க. இப்போ ஒரு வாரமா குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஏனென்றால் இந்த ட்ரூத் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்னுடைய மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, இந்த புக்ல மிக முக்கியமான புக்கு ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி என்று சொல்லி. அப்ப நான் கன்வின்ஸ் ஆகலை. ஆனால் உங்களோடு சேர்ந்து இந்த நாலேஜ் வர வர நான் அதை ஆமோதிச்சுட்டேன். கூப்பிட்டே சொன்னேன், ஆமா நீ சொன்னது சரிதாமா, இந்த புக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னு சொன்னேன். கர்த்தருக்கே மகிமையும் உண்டாகட்டும். 3வது கேள்விக்கு போயிடலாம். யாருடைய விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம்? யாருடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம்? வெரி குட். கர்த்தர் நல்லவர். யார் சொல்லணும்? ஜெயா, அனட்டா சிஸ்டரா? சொல்லுங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். வெரி குட். ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்லுங்க சிஸ்டர், வேற என்ன? ஆனா நீங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. இது குறித்து இதுல என்னன்னா முக்கியமான ஒண்ணு, நான் எப்படி உங்களுக்கு எப்படி நான் கன்வே பண்ணணும்னு தெரியல. இவை எல்லாமே இன்விசிபிள் ரெல்ம்ல தான் நடக்குது. காணப்படாத மண்டலத்துலதான் நடக்கிறதுனால இல்லையா, ஆண்டவர் அநேக காரியங்களை அப்படிதான் வச்சிருக்காரு பாருங்க. இப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த தேவர் ஆல்ரெடி குவாலிஃபைடு, ஏற்கனவே அவர்களை தகுதிப்படுத்தி தான் வச்சிருந்தார். தேவனை போலதான் வச்சிருந்தார். ஆனா அதை அறிய முடியல, பிசிக்கலா தெரியல, டேஞ்சிபிளா தெரியல. ஒரு பாருங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 35 இயர்ஸ் ஆச்சு சுமாரா. ஃபர்ஸ்ட் 27 இயர்ஸ் ஒரு அற்புதம் கூட நடக்கல. இப்போ இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு கிருப கிருப கிருப, அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஆனா அந்த 27 ஆண்டுகளும் எனக்குள்ளதான் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது. அதே போல அருமையானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான அல்லது தேவனுக்கு சொந்தமான அந்த விசுவாசம் நமக்கு உள்ளதா இருக்கிறது. இதை டான்ஜிபிளா பார்க்க முடியாது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
தொடர்ந்து நீங்க அற்புதம் செய்ய முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஓஹோ எனக்குள்ள இந்த அளவு விசுவாசம் இருந்திருக்கு, ஓஹோ எனக்குள்ள இந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்துதான் இருக்கு என்பதை நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிக்க முடியுது இல்லையா? ஆமா. மற்றபடி என்ன நம்ம நினைச்சோம்னா, அந்த அற்புதம் செய்கிறவர்கள் எல்லாம் நம்மை விட ரொம்ப பரிசுத்தவான்கள் என்று நினைத்தோம். நம்மை விட அதிக நேரம் ஜெபிக்கிறவர்கள் என்று நினைத்தோம். நம்மை விட அதிகமாக என்ன செய்யுது, அந்நிய பாஷையில நிறைந்து ரொம்ப என்ன செய்வாங்க, துடிக்கிறவங்க அப்படின்னு நினைச்சோம்ல. அவர் பெஸ்ட் மாடல் இஸ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னும் சொல்ல யாரெல்லாம், பால், சீலால நம்ம பெஸ்ட் மாடல். நம்முடைய லைஃப்ல நம்ம ஆண்ட்ரோமாக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. நம்மை போல சாதாரணமா தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு. அது இன்விசிபிளா இருக்கு. அந்த ஃபெய்த் யாருடைய ஃபெய்த்? தேவனுக்கு சொந்தமான ஃபெய்த், அந்த ஃபெய்த் ஆஃப் காட். அதுதான் நம்மை ரட்சித்தது, அதுதான் நம்மை நீதிமான் ஆக்கினது, அதுதான் நம்மை தகுதிப்படுத்தியது. இது எங்க இருக்கு? நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய ஆவி, வெரி குட், நம்முடைய ஆவி மனுஷன்ல இருக்குது. ஒருவர் வசனத்தை சொன்னாரு, வசனத்தை வசனத்தை கேட்காம ஒருவருமே ரட்சிக்கப்பட முடியாது. கரெக்டுங்களா? ஒருவர் வசனத்தை சொன்னாரு, அந்த வசனத்துல இருக்கிற தேவனுக்கு சொந்தமான விசுவாசம் நம்மை ரட்சித்து நம்மை தகுதிப்படுத்திட்டு. அல்லேலூயா, ஆமென், வெரி குட். 4வது கொஸ்டின் போலாம். நாம் எப்பொழுது அருமையானதும் பூரணமானதுமான விசுவாசத்தை பெற்றோம்? வெரி குட். எஸ் ஜெயா சிஸ்டர். பேஜ் 100ல பிரதர், 2வது பேராகிராஃப்ல கடைசி சென்டென்ஸ், நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுதே இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீர்கள். வெரி குட். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துக்கிடுங்க. ஆமா. அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு தான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, விசுவாசத்தை பெருக பண்ணும். இப்ப நான் கூட என்னுடைய சில ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கோம், என்னுடைய செய்தியை கேட்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் விருத்தி அடைவீர்கள். அது சரியான சென்டென்ஸ் இல்லை. எது சரியான சென்டென்ஸ் யோசிங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்களே நம்மளுடைய செய்தியில கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேளுங்க, நீங்கள் விசுவாசத்துல பெருகுவீர்கள் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதுல உள்ள தவறு என்ன? ஆல்ரெடி எங்களில கிறிஸ்துவின் விசுவாசம் இருக்கிறது, அதே ஏற்கனவே இருக்குது. ஓகே, அப்புறம் நான் எப்படி பேசணும்? அந்த அறிவு. வெரி குட், வெரி குட். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாசம் பூரணமான விசுவாசம் என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலும் என்று ஜெபம். நீங்க காஸ்பல் இதுல எபிசில்ல பாருங்களா, நிருபங்கள்ல பாருங்க, பவுல் அடிக்கடி அதான் சொல்றான், ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ரைட்? ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. வெரி குட். அப்போ அது டேஞ்சிபிளா இல்லை, விசிபிளா இல்லை, நம்முடைய ஐம்புலன்களினால் அறிய முடியவில்லை, எழுதி இருக்கிறது. எனவே நாம் ஏற்றுக்கொண்டோம். கர்த்தர் இந்த நாள்ல இருந்து நமக்கு இன்னொரு அடுத்த லெவல்ல ரெவலேஷன் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எஸ் சிஸ்டர். தேவ பிள்ளைகள் அறியாத முக்கியமான ஒன்று எது? அது நம்மில் எங்கே இருக்கிறது? வெரி குட். எஸ் சிஸ்டர் லிதியா ஸ்டீஃபன். 109வது பக்கம், கடைசி பேராகிராஃப்ல கடைசியில, உங்களில் மறுபடியும் பிறந்த ஆவியில் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளது என்பதே நீங்கள் அதை மெய்யாய் நம்புவீர்களானால் நீங்கள் வெளிப்படுத்தின் பாதையில் இருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளால் மறுபடியும் பிறந்த ஆவி. ஓகே, தேவ பிள்ளைகள் அறியாத மிக முக்கியமான ஒன்று எது?
என்ன சொன்னீங்க? நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். எந்த பாயிண்ட்? எங்கே எங்கே என்றது நம்ம எங்கே இருக்கிறது மறுபடியும் பிறந்த ஆவியில் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளது. ஓகே, வெரி குட். ஆமா, இது சில பாயிண்ட் கூட சொல்ல பாருங்க. தேவர்கள் அறியாத மிக முக்கியமான ஒன்று எது என்றால், இப்பதான் நம்ம அதைத்தான் தியானிச்சோம் பாருங்க. அதாவது நம்முடைய விசுவாசத்திலே நாம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படி எழுதலாம், நீங்க மார்க் போடலாம். இன்னும் சொல்லலாம், நம்முடைய ஆவி மனுஷனிலே நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம். அதுவும் சபை அறியவில்லை. சோ இது எங்க இருக்கிறது? நம்முடைய ஆவியிலே இருக்கிறது. இவைகளை எப்படி நம்ம எப்பொழுது நாம் இதை ஏற்றுக்கொள்ளுவோம்? வார்த்தையின்படி மனம் மறுரூபமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். எழுதி இருக்கிற வார்த்தையின்படி இப்போ ஓகே. இப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. நம்ம சொல்றோம் we are fully qualified என்று சொல்றோம். அப்போ ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அப்ப அதனுடைய பொருள் என்ன? அது சரீரமும் ஆத்மாவும் இன்னும் பரிசுத்தமாக. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்முடைய கிரியைகளிலே நாம் இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய 3/1 ஆவி மனிதனை தேவன் ரட்சித்திருக்கிறார். சரிங்களா? அது ஜோயே சால்வேஷன், பரிபூரணமான சால்வேஷன். அதை நாம அதுல வளர்ச்சி அவசியம் இல்லை. நம்முடைய சிந்தையில வளர்ச்சி அவசியம். நம்முடைய கிரியைகள்ல, நம்முடைய டீட்ஸ்ல விசுவாசத்துல நாம் செய்ய வேண்டிய கிரியையில நாம் வளர வேண்டுமே தவிர இட் இஸ் எந்த வசனம் நாம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எந்த வசனம் சொல்லுகிறது? வெரி குட், எபிரேயர். இதெல்லாம் நீங்க மனப்பாட வசனம் 10:14 நினைக்கிறேன். 10:14 கரெக்ட். நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. வசனத்தை கூட படிக்கலாம். எதனாலே நாம் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது? 10:10 பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எது நம்மை பரிபூரணப்படுத்திட்டு? அவருடைய பலியினால். பலி, that unique sacrifice. எல்லாமே அதுலதான் ஊற்ற ஆரம்பிக்குது பாருங்க. இன்னொரு வசனமும் இருக்கு. ஏன்னா சிலர் இன்னும் இப்படியும் வசனம் இருக்குமாங்க. இன்னொரு வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சிருங்க. யாராவது தெரியுமா? அந்த 10-14 பக்கத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னொரு வசனம் இருக்கு. எபிரேயர்லயே இருக்கு. இல்ல, எபிரேயர்ல பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு. பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று கொலோசையர் 2:10 வாசிங்க. கொலோசையர் 2 பக்கத்துல எபிரேயர் 10:14 நோட் பண்ணிடுங்க. எபிரேயர் 10:14 பக்கத்துல கொலோசையர் 2:10 நோட் பண்ணிடுங்க. மேலும் சகல பிரச்சனைகளுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இருக்கிறீர்களா? இருங்களா? இருக்கிறீர்கள். ஆமா, நம்ம பல 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கோம். நம்மளோட சீனியர் சிட்டிசன் சிஸ்டர் மகேஸ்வரி இருக்கிறீங்க. நீங்க எத்தனை 1000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. யாராவது இந்த வசனத்தை பேசியிருக்காங்களா சிஸ்டர்? மகேஸ்வரி சிஸ்டர் அன்மியூட் பண்ணணும் நீங்க. மகேஸ்வரி சிஸ்டர் நீங்க சொல்லத்தான் பாஸ்டர், நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியதாக இருக்கு. கிருபை பாருங்க. அப்போ இவைகளை எல்லாம் எப்படி, இப்ப நம்ம எல்லாருமே பைபிள் வாசித்தோம். நான் 65 வருஷம் பைபிள பல முறை வாசித்திருக்கேன். ஆனா இது எப்படி நமக்கு வெளிப்படலை பாருங்க. அதனாலதான் இந்த உலகத்தின் அதிபதியானவன் நம்ம என்ன செய்யறோம்? மனக்கண்களை குருடாக்கி. அதற்கு சபையானது பலியாகி விட்டது. நாமும் பலியாக இருந்தோம். தேங்க் காட், ஹிஸ் கிரேஸ் ஹஸ் ஓபன்ட் அவர் ஐஸ். இன்னும் இதை போல ஒரு முறை கூட தியானிக்கப்படாத, ஒரு முறை கூட பிரசங்கிக்கப்படாத இயேசு கிறிஸ்துவுடைய சில வார்த்தைகளை சொல்லுங்க. நாங்கள் தேவர்களாய்
ஓகே, தேவர்களா இருக்கிறோம் என்பதை உறுதி செய்ய பல வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதத்திலயும் 2-3 வசனம் இருக்கு, யோவான்லயும் இருக்கு. ஆனா அது வந்து பாருங்க நெக்லெக்டட். நம்ம ஏன் அதை தியானிக்க கூடாது? நம்ம ஏன் அதை பேசக்கூடாது? பரலோகம் சந்தோஷப்படுமா இல்லையா? அந்த வார்த்தை சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது எப்படி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு பாருங்க. இந்த வார்த்தையும் தவறாததா இருக்க. ஹல்லேலூயா. நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் யாரும் தியானிக்கிறது இல்லை. யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவரும் தியானிக்கிறது இல்லை. இது எல்லாமே இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாக மாறணுமா? இருக்கிறோமா? இருக்கிறோம் இருக்கிறோம். மாற வேண்டியதுல இருக்கிறீர்கள். ஜீசஸ் சொல்றார், யூ ஆர், யூ வில் பி த சால்ட் ஆஃப் எர்த். அப்படி சொல்லல, யூ ஆர் த சால்ட் ஆஃப் எர்த். கர்த்தர் நல்லவர். ஆமா ஆமா ஆமா. இதை தியானிக்க தியானிக்க அந்த எம்மாவூர் சீஷர்களை போல அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது போல நம்முடைய உள்ளங்களை கொருந்து விட்டு எளிய செய்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த கொஸ்டின் போலாம். கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டம் எது? அது எங்கே நடக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. லிதியா சிஸ்டர் நினைக்கிறேன். கேள்வி என்ன? லிடியா சிஸ்டர் ஆன்சர் பண்ணிட்டா பாஸ்டர். அவதான் இந்த லாஸ்ட் क्वेश्चन ஆன்சர். ஓகே ஓகே. அப்போ மகேஸ்வரி சிஸ்டர் ஆன்சர் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல பாஸ்டர். 107வது பக்கம், 107வது பக்கத்துல, அதாவது வந்து கிறிஸ்துவனுடைய சிந்தி என்பது எங்கள் ஆவியில் இருக்கிறது. உங்கள் சரீர சிந்தியை நீங்கள் முயற்சி எடுத்து மறுரூபமாக்கி ஆவிக்குரிய மனதோடு ஒத்துழைக்க செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் போராட்டம். வெரி குட். நீங்க புரிஞ்சதை சொல்லுங்க. ஒன் வேர்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்வின் ஆவிக்குரிய சிந்தையோடு சரீர சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை சொல்றது சரீர சிந்தை, அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் போராட்டம். இந்த போராட்டம் சிந்தையில தான் உண்டாகும். வெரி குட். நம்முடைய புஸ்தகத்தில் உள்ள தலைப்பின்படி எதுல இருக்கு இந்த போராட்டம்? சிந்தை. சிந்தை. சிந்தை வேற, சிந்தைக்கு வேற என்ன பேரு? ஆத்துமா. 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 இது போக வேற என்ன பேர் இருக்கு? மனது, தாட்ஸ், எண்ணங்கள், நினைவுகள். இப்ப உதாரணத்துக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு டெட் ரைசிங் போறோம். சிந்தையில போராட்டம் நடக்கு, எண்ணத்துல போராட்டம் நடக்கு, தாட்ஸ்ல. இது நடக்காம போனா எப்படி நமக்கு பேர் கெட்டு போகுமோ? அதைத்தான் சொல்றாருல்ல. அப்போ வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்களாவன மரித்தோரையும் உயிரோடு எழுப்புவீர்கள். அது வசனம் எங்க இருக்கு? நம்ம ஸ்பிரிட்ல இருக்கு. we are fully qualified in our spirit man as well as we are fully empowered in our spirit man. இது வசனம், இது அவர் அறிவு. இன்னொன்னு என்ன சொல்லுது? நடக்காட்டா என்ன செய்யறது? அதைத்தான் சொல்றாரு. நம்முடைய வாழ்வின் போராட்டம் எது இல்ல. அப்போ நம்ம வந்து அதை எப்படி ஜெயிக்கலாம்? அந்த எண்ண போராட்டத்தை எப்படி ஜெபிக்கலாம்? எனக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிட்டு பாருங்க. இப்படிதான் எனக்கு ஆவியான ஒரு தலைப்பு தருவார். எண்ண போராட்டத்தை எப்படி ஜெபிக்கலாம்? ஓகே, வார்த்தையால எப்படி ஜெபிக்கலாம்? எப்படி ஜெயிக்கலாம்? திங்க் பண்ணுங்க. அந்த டைம்ல நம்ம என்ன அந்த சொல்ல வேண்டும். வெரி குட். சொல்லணும். பல போ சாத்தானே, எங்க ஏசப்பா வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லியிருக்கு? வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், பிசாசை துரத்துங்கள், மரித்தோரே. இந்த 4ல ஒண்ணுதான் அது. உங்களுக்குள்ள பேசணும். சரிங்களா? அவ யாரு பேசுறா? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பேசுறா. எப்பா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். பல போ சாத்தானே, இன்னைக்கு எனக்கு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்குது. அப்போ நீங்க யாரோ ஒருத்தர் மறித்து, அதிலே நிப்போம். நம்ம ஏதோ ஒருத்தர் மறிச்சு போனாங்க அப்படின்னு தகவல் வந்தா கூப்பிடுறாங்க.
அந்த பக்கத்து வீட்டுல அல்லது நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல ஒருவேளை கிறிஸ்தவ அறியாதவங்கள கூட இருக்கலாம். கிறிஸ்துவை அறியாதவர்னா நீங்க தைரியமா போகலாம். போயிட்டு என்ன சொல்லணும், வாங்க இன்னைக்கு நம்ம அட்டெம்ப்ட் பண்ணுவோம், அப்படி கூட சொல்றது தப்பு. எழுப்புவாமா அப்படின்னு சொல்லி போறீங்கன்னா சிந்த ஆரம்பிச்சிடும் போராட்டம். நடக்கட்டா என்ன செய்யறது, அந்த வீட்டுக்காரங்க அக்செப்ட் பண்ணட்டா என்ன செய்யறது, பாடி வந்து எங்க இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ள இருக்குமே, பாக்ஸை திறக்க சொல்லலாம். இதுதான் அந்த போராட்டம். ரைட்? ஆமா. நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, கிட்டத்தட்ட 18-19 பேரை எழுப்ப போயிருக்கிறேன். ஒரு 7-8 பேரை ஃப்ரீசர் பாக்ஸே திறந்துட்டோம். தேவன் நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்களை அங்க வைத்திருக்கிறார். போராட்டம் வரும். அங்க நிற்கும் போது என்ன போராட்டம் வரும், ஃப்ரீசர் பாக்ஸை திறக்கலாமா வேண்டாமா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன செய்யறாங்க, கை கொடுக்காங்க, அவங்களே திறந்து வைக்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள் ரொம்ப கோஆபரேட் பண்றாங்க இல்லையா? ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்காதான்னு இருப்பாங்க. நீங்க சொல்றீங்க இது சாத்தியம், இந்த சரீரத்தை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸை திறக்கலாமா என்று சொன்னா அவங்களே திறந்துடுறாங்க. ரைட்? இப்போ அப்படி நான் ஒரு ஹிந்து ஃபேமிலிக்கு இப்போ நான் தனியாக தான் போனேன், யாருமே என் கூட வரல. ரொம்ப டிஸ்டன்ஸ், கார் எடுத்துட்டு தனியாக போய் நான் அட்டெண்ட் பண்றேன். அப்போ அவர் எனக்கு தெரியும், அவங்க ஒய்ஃபை நான் பார்த்ததில்ல. ஒய்ஃப் இறந்துட்டாங்க, வயசு ஒரு 65 இயர்ஸ் இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் நானே தனியாக காரை டிரைவ் பண்ணிட்டு போய் அட்டெண்ட் பண்றேன். அப்போ சொன்ன உடனே, ஐயா அப்படி நடந்தா நல்லது தானையா, அது சொன்ன வார்த்தை என்னால மறக்க முடியல. ஐயா அது நடந்தா நல்லது தானேன்னு சொல்லிட்டு அவங்க பையன் சுப்பிரமணியன், நீ அந்த பக்கம் பிடிப்பா அப்படின்னு அப்பாவும் பையனும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை தூக்கி ஓரமா வைக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, நான் பேசுறேன், அந்த அம்மா பேர் ஞாபகம் இல்லை, லட்சுமின்னு வச்சுக்கிடுங்களேன், லட்சுமி அம்மா எழுந்துருங்க அப்படின்னு பேசுறேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசுற உடனே அந்த ஹிந்துஸ் ஒரு கிட்டத்தட்ட அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க பாருங்க, அந்த பாடி மேல விழுந்து ஒரே அழுதாங்க. அவர் என்னை பார்த்துட்டு, சார் போதும் சார் அப்படின்ட்டார். இப்ப நான் என்ன சொல்ல இன்னொரு இடத்துல என்ன நடந்ததுன்னா, இதே மாதிரி அந்த கணவன் இறந்து போயிட்டாரு, ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க ஒய்ஃப், நாங்க ஒரு 4-5 பேர் போயிருக்கோம், அட்டெம்ப்ட் பண்றோம், நடக்கல. அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, சார் உங்க கடவுளும் காப்பாத்தல, எங்க கடவுளும் காப்பாத்தல அப்படி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தேவன் உங்களுக்கு அங்கே சாதகமான இடத்தை வைத்து இருக்கிறார். சில இடங்கள்ல என் கூட கிறிஸ்டின் இதுன்னா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு சரீரத்தை எழுப்ப. அவங்க ரொம்ப, ஏன்னா பாருங்க, போன உடனே நான் என்ன செய்வேன்னா, தேவன் அங்க இருக்கிறார் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு 4-5 பேரை ஹீல் பண்றது. அப்போ அங்க உள்ள அந்த மரண ஆவியே பயந்துதான் இருக்கும் என்று எனக்கு ஒரு நாலேஜ். சரிங்களா? நம்ம ஏன் குறைவானதை தியானிக்கணும், டெட் ரிசிங்கே தியானிப்போம். நீ யாருக்கெல்லாம் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நம்முடைய செய்திகள்ல இருக்குது, 10 இருக்கு. மரித்தோரை உயிரோடு எழுப்புவது சப்ப மேட்டர், லகுவான காரியம், எளிதான காரியம் என்று சொல்லி 10 தலைப்புல இருக்குது. தேடி கண்டுபிடிங்க, அதுகளை கேளுங்க. மேக் யுவர் லைஃப் சோ இன்ட்ரெஸ்டிங். அதுக்காவது செய்வோமே இல்ல? ஆமா. ஒருவேளை சிலர் வீட்டுல இருக்கலாம், பாட்டியம்மாவுக்கு வயசாயிட்டு என்று சொல்லி உங்களை பேர பிள்ளைகள் இப்போ இக்னோர் பண்ணலாம். நீங்க பேர பிள்ளைகளை கூட்டிட்டு அல்லது எப்படியோ ஒரு டெட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பாட்டின்னு பின்னாடி வந்துருவாங்க இல்லையா? சொல்லிடுவாங்க, பாட்டி சொல்லுங்க என்ன, அதாவது எங்கேயாவது போனா சொல்லுங்க, நானே கார் எடுத்துட்டு கூட்டு போறேன்பாங்க. லைஃப் வில் பிகம் மோர் என்ஜாயபிள் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிடுமே இல்ல? யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? எனக்கு சேர்த்து ஜெபிக்கணும். ஆமா. என்ன ஜெபிக்கிறோம்னா, அடுத்த டெட் பாடியை எழுப்பும் போது அந்த சரீரம் எழும்பி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எல்லார் சார்பாக, இதை இன்னும் பல ஆண்டுகள் கழித்து கேட்க போகிற நபர், யூடியூப்ல கேட்க போறவங்க, இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்க எல்லாருக்கும் சார்பாக ஒருத்தர் தான்ங்கிறதுல ஷார்ட்டா இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ள மரித்தோரையும் எழுப்பக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கீங்க என்பதை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய எண்ணங்களை சரி செய்ய, எப்படி தோணுதோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. எஸ், ஜஸ்ட் ஷார்ட்டா பண்ணுங்க, 2-3 பேர் கூட பண்ணலாம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட். அன்மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே மரித்தோர் உயிர்த்தெழுப்பும் வல்லமை இருக்கு என்பதை விசுவாசத்தை எங்களுக்கு பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை பயன்படுத்த எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தை எடுத்து விடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. விசுவாசத்திலே ஆண்டவரை முயற்சி செய்ய, ஆண்டவரை செய்த கட்டளை நிறைவேற்ற எங்களுக்கு வல்லமை மனக்கங்களை திறந்துடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். ஆமென் ஆமென். வேற யாரு சொல்லுங்க, எல்லாரும் சார்பாக சொல்லுங்க. எஸ், அப்போஸ்தலர் நடபடிகள் நம்முடைய தலைமுறையில பூமியில நிறைவேற வேண்டும். எஸ் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சொன்னார், நான் செய்கிற கிரியைகளை விட இன்னும் அதிகமாகவே செய்வீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போகிற இடம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த அற்புதம் நடந்தேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முடிவுண்டு நம்பிக்கை வீண் போவதில்லை என்ற வார்த்தை தேவன் பெரிய காரியங்களை ஊழியர்கள் கூடாக நீங்க செய்ய போறீங்க, நாங்களும் செய்வோம் ஆண்டவர். ஆமென் ஆமென். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஷார்ட்டா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகேஸ்வரி சிஸ்டர், எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி ஐயா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே சுவாமி ஐயா, நீர் செய்ய வல்லவராயிருக்கிறபடியாய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தாவுடைய அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உடைய வார்த்தையை நிறுதிப்படும்படி ஆண்டவரே, அருமையான தாசனை கர்த்தாவே எங்களுக்கு அபிஷேகத்தை தருவீராக. அனுப்புறவர் நான் அல்லவான்னு சொன்ன தகப்பனே ஐயா, உடைய பூரண கர்த்தாவே அபிஷேகம் கர்த்தாவே ஐயா, அந்த தாசனை கர்த்தாவே நிரப்பும்படி கர்த்தாவே ஐயா, போற இடங்களில் நடைபெறுகிற கர்த்தாவே ஐயா, இந்த காரியமா இருந்தாலும் கண்களுக்கு ஆச்சரியம் அதிசயமா இருக்கும்படி ஆவியானவரே நீர் அவரே கர்த்தாவே எங்களுக்கு நீர் அறிமுகப்படுத்துறபடியா உமக்கு நன்றி கர்த்தாவே ஐயா. செய்ய வேண்டிய காரியங்கள் கடைசி நாட்கள் இந்த பூமியில் நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தாவே ஐயா, அருமையான தாசன் மூலம் கர்த்தாவே நீர் நிறைவேற்ற போறபடியா உமக்கு நன்றி. அவருடைய அருமையான குடும்பங்களை கர்த்தாவுடைய சந்ததி சந்தானங்களை நீர் ரெட்டிப்பாய் நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வைத்தபடியா உமக்கு நன்றி ஐயா. இதில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு கர்த்தா உம்முடைய பிள்ளைகள் கர்த்தா உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே ஆவலோடு கர்த்தாவே இந்த வார்த்தைகள் இந்த வாழ்க்கை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கிரியலை நடப்பிக்கும்படி கர்த்தாவே சுவாமி உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் உறுதி செய்யப்படத்தக்கதாய் கர்த்தாவே சுவாமி நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா நாங்கள் வெக்கப்பட்டு போய்விடாதபடி கர்த்தாவே சுவாமி ஐயா, உம்முடைய உயிருள்ள வசனங்கள் எங்களை கர்த்தா உயிர்ப்பிக்கும்படி கர்த்தாவே இந்த நாட்களில் இணைந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை கொடுக்கிறோம். பொறுப்படும் வழி நடத்தி கொண்டு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். வெரி குட். பாருங்க, கேள்வி என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் போராட்டம் எதுவென்றால் நம்முடைய ஆவி மனிதனிலே நடந்திருக்கிற இந்த மேன்மையான காரியங்களை நம்முடைய திங்கிங்ல ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் போராட்டம். அது நம்முடைய ஆவி மனிதனிலே நடக்கிறது. 7வது கொஸ்டின் போயிடும். ஏன் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்குள் உள்ள அதிசய ஆற்றலை செயல்படுத்த முடியவில்லை? வெரி குட். அடுத்தது யாரு? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. ஸ்கிரீன்ல வராதவங்க கூட சொல்லலாம், வீடியோவில் வராதவங்க கூட சொல்லலாம். கேள்வி நான் வாசிக்கிறேன். ஏன் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்குள் உள்ள அதிசய ஆற்றலை செயல்படுத்த முடியவில்லை? இயற்கை காப்பாடுல தேவனுடைய இயற்கை காப்பாடுல விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது என்னது அறியாதுதானே. எக்ஸாக்ட்லி. தங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை அவர்களாலே விசுவாசிக்க முடியவில்லை. எனக்கு விசுவாசம் குறைவு, அப்ப அந்த எண்ணத்தை நம்ம விட்டுறணும். சரிங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவு விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசமும் அதே ஆற்றலும் நமக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். 8வது கேள்விக்கு போயிடலாம். ஒரே மனதை உடையவர்கள் யார்? உதாரணம் எழுதுக. வெரி குட். யாராவது சொல்லுங்க. இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லலாம். உங்கள் ஆவின் சிந்தை நினைப்பதை உங்கள் இயற்கை சிந்தையும் நினைக்குமானால் நீங்கள் ஒரே மனதை உடையவர்கள். 106. அல்லேலூயா.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இல்ல. ஒரே மனதை உடையவர்கள் யார்? ஒரு உதாரணம் எழுதுனா பேஜ் 106 106வது பக்கத்துல மிடில் பேராகிராஃப்ல மிடில் இருக்கு பாருங்க. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கலாம். செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறீர்கள். உங்கள் மறுபடி பிறந்த ஆவி எப்பொழுதும் தேவனோடு ஒத்துழைக்க கூடியது. உங்கள் சரீரமானது பார்க்கிற, ருசிக்கிற, கேட்கிற, நுகருகிற மற்றும் உணர்கிறவைகளினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. உங்கள் ஆவியின் சிந்தை நினைப்பதையே உங்கள் இயற்கை சிந்தையும் நினைக்குமானால் நீங்கள் ஒரே மனதை உடையவர்கள். நம்ம டெட்ரைசிங்க பேசுவோம் பாருங்க. உங்க ஆவிய மனசுல என்ன நினைக்குது? என்னை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நாங்க தியானிச்சிருக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரமாகிய புக்கில் எழுதியிருக்கு. இது எளிதான காரியம் என்பது ஆவியின் சிந்தை. ஆவி நினைக்குது. சரீரம் நல்லது. நம்முடைய மனது என்ன நினைக்குது? ஒருவேளை இது நடக்கட்டா என்ன செய்யறது? அதுதான் போராட்டம் இல்லையா? இப்போ ஆவியின் சிந்தை நினைக்கிறதை நம்முடைய அந்த ஆத்துமா சிந்தை நினைச்சிட்டா துருவாயிடும். அவ்வளவுதான். அதில் அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அந்த பேராகிராஃபை நீங்க திரும்ப திரும்ப படிக்கலாம். உங்கள் ஆவியின் சிந்தை நினைப்பதையே உங்கள் இயற்கை சிந்தையும் நினைக்குமானால் நீங்கள் ஒரே மனதை உடையவர்கள். அல்லேலூயா. ஆமா, அதாவது சிம்பிளா சொல்ல போனா எழுதியிருக்கு. என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அதை ஏற்றுக்கொள்ளுவது. அதைத்தான் பவுல் 12:2 சொல்ற ரோமர்ல, மனதை புதிதாக்குங்கள். எதனால? ஆவியிலே பெற்று இருக்கிற ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் மனதை புதிதாக்குங்கள். அதைத்தான் நம்ம இதுல செய்துட்டு இருக்கோம். நம்ம வகுப்புகள்ல என்ன செய்யறோம்? என்னை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அதை நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ள நம்ம வைக்கிறோம். ஊழியம் என்றாலே அதான் இல்லையா? அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துடலாம் போலுக்கு பாருங்க. ஊழியம் என்றால் என்ன? என்னுடைய ஆவியிலே பெற்று இருக்கிறதை என்னுடைய எண்ணங்களினால் ஏற்றுக்கொள்ள வைப்பதே ஊழியம். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? மிராக்கிள்ஸ் தேவைப்படுது. ஆமா, இப்படி ஈஸியா நடக்குத, முட்டு வலி போகுத, முது வலி போகுத, அப்ப அவ்வளவுதானே பவர் வேணும். எதுக்கு? டெட் ரைசிங்கோ இல்ல? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 9வது கேள்விக்கு போயிடும். நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என எந்த வேத வசனம் சொல்லுகிறது? வெரி குட். யாராவது சொல்லுங்க. 1 யோவான் 2:20. எஸ், அதை வாசித்துருங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எங்கே நாம் அறிந்திருக்கிறோம்? ஆவியில். நம்முடைய ஆவி மனிதனில் அறிந்திருக்கிறோம். அந்த நாலேஜ் இருக்கு. ஓகே, கடைசி கொஸ்டின் போயிடலாம். யார் எப்பொழுதும் சோகப்பாட்டையே பாடிக்கொண்டிருப்பர் அல்லது நம்பிக்கையற்ற வாழ்வு வாழுவர்? வெரி குட். ஒன் சென்டென்ஸ்ல இதுக்கு ஆன்சர் பண்ணணும். உங்கள் ஆவியில் இருப்பதை உணராததா? வெரி குட், கரெக்ட். வெரி குட். இப்போ இது பாருங்க, எப்படி சொல்லனா, நம்முடைய ஆவியிலே அற்புதம் நடந்து விட்டது. இன்னும் இது நம்ம சப்ஜெக்டுக்கே வருவோம். ஆவி மண்டலத்திலே நீங்கள் யாரை உயிரோடு எழுப்ப போகிறீர்களோ ஆவி மண்டலத்திலே அவர் ஏற்கனவே உயிர் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அப்படியே மெடிடேட் பண்ணுவோம். ஆமா, நீங்க ஒரு டெட் பாடியை ரைஸ் பண்ண போறீங்க அல்லது ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நீங்க சுகமாக்க போறீங்கன்னா ஸ்பிரிட் ரெல்ம்ல தட் இஸ் ஹீல்டு இல்லையா? அது நம்ம வாஸ்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கேள்வி என்னவென்றால், யார் எப்பொழுதும் சோகப்பாட்டையே பாடிக்கொண்டிருப்பார் அல்லது நம்பிக்கையற்ற வாழ்வு வாழுவர்? பேஜ் 108 டாப் பேராகிராஃப். பரலோகத்திற்கு போன பிறகுதான் எல்லாம் பூரணமாகும் என்பது உண்மைதான். ஆனால்
உங்களில் உள்ள 1/3 பகுதி ஏற்கனவே பூரணமாகத்தான் உள்ளது என்பதை அறியாதவர்கள் பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன். உங்கள் ஆவி கிறிஸ்துவின் சிந்தையை உடையதாக உள்ளதால் அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. இதை நீங்கள் உண்மையாய் விசுவாசிப்பீர்களானால் அவ்வளவு சீக்கிரமாக தோல்வியை தழுவ மாட்டீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், ஆனால் எனக்குத்தான் அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று உங்கள் அறியாமையை அணைத்து கொண்டு, நான் ஒரு ஏழை பரதேசி, ஒரு நாளிலே இந்த பிரச்சனை தீரும் என சோக பாடலை பாடுவீர்கள். உங்கள் பலவீனங்களை பெரிதுபடுத்தி அதை மகிமைப்படுத்தி நான் தேவரிடம் போய் சேரும் வரை வெற்றியை பெற்று அனுபவிக்க முடியாது, நான் குறை உள்ளவன் என்பீர்கள். இது உண்மை அல்ல. உங்கள் ஆவியில் இருப்பதை நீங்கள் உணரவில்லை. நீங்கள் ஏற்கனவே புதிதாக்கப்பட்ட புது சிருஷ்டி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, என்னிடத்துல ஒரு சிஸ்டர் வந்து அழைத்தார்கள் தொலைபேசியில. அப்போ என்ன சிஸ்டர், ஏன் அப்படி சோர்வா இருக்கீங்கன்னு கேட்டா, பிரதர் எனக்கு உடம்பெல்லாம் வியாதி அப்படின்னாங்க. அவசரமா பேசுறாங்க இல்லையா, பொதுவா அப்படி பேசுறாங்க. ஏன்னா அப்கோர்ஸ் பிரதர் வந்து பிஸியா இருப்பாங்கன்னு நினைச்சு அவசரமா பேசுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு வியாதி சொல்லுங்கன்னா, பிரதர் உடம்பெல்லாம் வியாதினாங்க. சிஸ்டர் உங்க முட்டுல வியாதி இருக்கு ஐயா, 2 முட்டும் பயங்கர வலி அப்படின்னா. அப்போ நீங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி முட்டுல கை வச்சு ஹீல் பண்ண உடனே முட்டு வலி சோகமாயிட்டான்னு கேட்டா, பாதம் வலிக்கு பிரதர், கழுத்து வலிக்கு பிரதர். சரி, அவங்க வந்து இந்த கேஸ் எந்த கேஸ், சோகப்பாட்டு பாடுறவங்க. திரும்ப கேட்டேன், சிஸ்டர் முட்டு வலி சோகமாயிட்டா, நடந்து பாருங்க. ஐயா முட்டு வலி சோகமாயிட்டியா, இன்னும் 1000 பிரச்சனை இருக்க. நீங்கள் கூட அப்படி பார்த்துருப்பீங்க. ஸோ இவர்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, இது வந்து நமக்கு சோகமாகாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம கூட இந்த வகுப்புல ஆரம்பிக்கும் போது பாருங்க, இந்த பிரச்சனை தீராது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. என்னுடைய பிள்ளைகள் பிரச்சனை தீராது. இப்ப நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சத்துல வந்துட்டு இருக்கிறோம். பலருக்கு உங்க பிள்ளைகள் பிரச்சனை தீர்ந்திருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு கால தாமதம் ஆகலாம். அதற்கு காரணம் நாம தானே தவிர, நம்ம அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என் பிள்ளை சரியில்லை, பட் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். என்னுடைய கணவன் வந்து தவறா நடக்கிறாரு, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமைன்னா என்ன? விடுதலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை, கணவனுடைய வாழ்க்கையில விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. அதான் அந்த வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் நல்லவர். ஏதாவது சாட்சி இருந்தா கூட சொல்லலாம், அதன் பிறகு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். முடிச்ச பிறகு நம்ம ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம். டெஸ்ட் மணி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு இந்த வகுப்பு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது, நீங்கள் ஏதாவது ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறீர்களா, ஷார்ட்டா சொல்லலாம். Praise the Lord, Pastor. Praise the Lord. Sister Yogeshwari ஸ்ரீலங்கா. சொல்லுங்க Pastor, சிஸ்டர். உங்களோட பாடத்தின் மூலமாக எனக்கு மிகவும் ஆழமான மனசில் பதிந்தது கேன்சல் ரிசீவ். அது ரெண்டும் என் மனசுல ஆழமா, கேன்சல் பண்றது ரிசீவ் பண்றது. ஓ வெரி குட். எங்கட எல்லையை சுத்திலும் பாஸ்டர் ரொம்ப பில்லு காடா இருந்துச்சு பாஸ்டர். அத நான் ஒரு நாள் நான் ஜெபிச்ச, ஆண்டவரை அந்த பில்லு காடெல்லாம் அழிக்கணுங்கிறத ரிசீவ் பண்ணிட்டு பில்லு காடா இருக்கிறதுங்கிற கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது 100% அதை கிளீன் பண்ணிட்டேன் பாஸ்டர். இன்றைக்கு காலையில உங்களை மெசேஜையும் கேட்டுக்கிட்டு கேள்வி பதிலையும் கேட்டுக்கிட்டு போயிட்டு நான் அந்த இடத்துல எல்லாம் துப்புராக்கின பிறகு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து இந்த கட்டடம் போட முடியலைங்கிறத கேன்சல் பண்ணி போட்டு கட்டடம் கட்டி அதுல ஜெப அறைகளை ஜெபிக்கிறேன் அப்படிங்கறத ரிசீவ் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு வந்தேன் பாஸ்டர். அது கட்டாயம் கர்த்தர் நடத்துவார், அதை விசுவாசிக்கிறேன். சுற்றிலும் மதில் போடலைங்கிறத கேன்சல் பண்ணிட்டு மதில் போட்டேங்கிறத ரிசீவ் பண்ணுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு பாஸ்டர், நான் ஜெபிச்சேன். கர்த்தாவே இந்த ஜெபத்துக்கு நீங்க ஆமென்றும் பதில் கொடுத்தால் எனக்கு துளி மழையாவது என் மேல பொழியணும்னு சொல்லி, அதே மாதிரி கர்த்தர் அந்த மழையை லேசா பெய்ய செய்தார். அதுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துறேன். உங்களோட பாடத்திட்டத்துக்கு அமைய என் வாழ்க்கையில அநேக காரியத்தை வெற்றி நடை போட்டு கொண்டு வருகிறேன் பாஸ்டர். கர்த்தர் பேசுறோம். பாஸ்டர் சிஸ்டர் ஜெயா, சிஸ்டர் லிதியா அம்மா மூலமாக இந்த கூடுகைக்குள்ள வந்து
இந்த பாடத்திட்டத்திற்கு எல்லாமே சாதிக்க முடியுங்கிற ஒரு பெண்ணாக மாறி இருக்கேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். வெரி குட். உங்க வார்த்தையிலே விசுவாசம் இருக்கு சிஸ்டர். ஆமா, தேங்க்யூ பாஸ்டர். ஆமா, சூப்பர் நேச்சுரலா எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க என்ன கட்ட விரும்புகிறீர்களோ அதை கட்டி முடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் இருக்கு, அவ்வளவுதான். வெரி குட். ஓகே, நான் ப்ரேயர் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் யாராவது லிதியா சிஸ்டர் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. பிஃபோர் க்ளோசிங் யாராவது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி, யோகேஸ்வரி சிஸ்டர், கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. வாட் அ லவ்விங் டேடி. நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஓ, எங்களை நேசித்து சகல சத்தியத்திற்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னும் யார் யாரெல்லாம் தங்களுடைய ஆவி மனிதனிலே நடந்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அந்த நன்மைகளை அவர்களால விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இன்னும் அவிசுவாசத்துல இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை நீ விட்டுவிடு. அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வர்ற பிசாசா சாத்தானே விட்டுவிடு. பிள்ளைகளை விட்டுவிடு. யூடியூப்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவர்களை விட்டுவிடு. இதை கேட்க போகிறவருடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அற்புதம் செய்கிற வல்லமை, தகுதி, விசுவாசம் எல்லாமே இவர்களுக்குள்ள இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக, ஏற்ற மிக வாழ்க்கை வாழ்வார்களாக. செத்தவர்களையும் மரித்தோரையும் எழுப்பத்தக்கதாக தேவரே இவர்களுக்குள்ள விசுவாசத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொண்டு இவருடைய மனம் புதிதாவதாக. நீர் செய்ததையும் செய்வார்கள், இவர்கள் அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.